என்று அப்படியா எல்லாம் நிறைய பாட்டு ஒருத்தரா கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றாக வரப்பு வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இட உணர்வுக்காக ஒரு பாடல், அப்புறம் காதலுக்காக ஒரு பாடல், அப்புறம் வெளிநாட்டு பயணிகளுக்காக என்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் என்று முந்தி தவம் கடந்து 300 நாள் கர்ப்பத்தை சுமந்தவள் பெற்ற அன்னை அவரன்றி ஓர் அணுவும் அசையாது என்று தாயுடைய பெருமை பாடலார் தம்பி மணிகண்டன் அவர்கள். அதே போன்று அந்த தாயினுடைய ஆத்தாவுடைய மடியில் இருக்கக்கூடிய சேலையுடைய பெருமை பாடல்கள் அன்பு பெற்ற வெளிநாட்டில் இருந்து அருமை தம்பி நமது ராஜா அவர்கள் செய்யப்படிருந்து அன்பான ஒரு பாடலை கேட்டுக்கொண்டே இருந்தார். அவருக்காக சமர்ப்பணம் என்ற பாடலாலை ஆத்தாவும் சில அந்த ஆயத்தை போல தொட்டி கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தடதுவட்ட பார்த்தாலே சேத்தனைக்கு தோணோனா செத்தாலும் என்ன போட்ட வேணும் சித்தாடு என்ன போட்ட வேணும் சித்தாடு என்ன போட்ட வேணும் ஆத்தா ஒன்றிலே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க கூடி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தகவட்டு பார்த்தாலே தேத்தனைக்கு போனோனா சித்தாடு என்ன போட்ட வேணும்னா சித்தாடு என்ன பொத்த வேணும் நீச்சல் வழங்கிய போன்றேதானே வந்த பூஜோரவிழுக்கலாம் படுத்து கிடந்தது பூசேலதானே வந்த பூஜோரதானே ஈரச்சாய் போது பாடவில்லா தெரியும் இழுத்திட பொழுது போன தெரியும் தண்ணி கூட போக்கு போது பாடா இருக்கும் சீல கட்டி இறச்ச தண்ணி ஆத்தா ஒன்றீரே போட ஆத்தா ஒன்றீரே போட கட்டி தூங்க ஊழி கட்டி ஆட பார்த்தால சேத்தனைக்கு போனோம் சித்தாரம் என்ன போட்டவே ஆடு கட்டி மேய்ச்சலும் சேவனாலே பூஞ்சோரே கையில விசிறியாக வெயிலுக்குள்ள கொடையாக ஒன்றேதானே பூஞ்சோரதானே போட்டிக்குள்ள அடிச்சு வச்ச அழகு முத்து மாலை ஆத்தா ஆத்தா வெட்டிக்குள்ள மூடி வச்ச அழகு முத்து சேலே முத்துக்குள்ள முடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயப்பட்ட நெருகளுக்கு கட்டு போடும் சேலே மயிலி ரகமோ சேலை மனசுக்குள்ள விரியோனி வெளுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேல திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒடியிலே ஆகாயத்தை போட ஆத்தாவும் சேல ஆகாயத்தை போட தொட்டி கட்டி தூங்க ஊடி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தடவட்ட பார்த்தாலே சேத்தனைக்கு போனோம் சித்தாடு என்ன போட்ட வேணும்னா சித்தாடு என்ன போட்ட வேணும் சித்தாடு என்ன போட்ட வேணும்
தாயுடைய பெருமை பாடி தரணியிலே புகழ்பாட வேண்டும் என்று சொன்னார். ஏன்னா உலகத்துல வாழ்க்கைக்கு கேட்டாங்க. நம்மளுடைய நாடகம் நடத்தக்கூடிய அன்பு நண்பர்கள் மணிகண்ட ராஜபடி குடும்பத்தார்கள் நாடு விட்டு போய் நாடு கடந்து இந்த உலகத்தில வாழ்க்கைக்கு கட்டிய மனைவியை விட்டு பெற்ற தாயை விட்டு பிள்ளைகளை விட்டு இந்த உலகத்திலே உயர்வை மட்டுமல்ல ஊதியம் என்பது பெறுவதற்காக மட்டுமல்ல உணர்வுக்கும் அப்பாற்பட்டு வாழ்க்கையில் உயர வேண்டும், அதிலே உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக கடந்து வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு கணவன் மனைவியாகப்பட்டவன் கடந்து வந்திருக்கும் பொழுது அங்கே வாழக்கூடிய கணவன் தன்னுடைய மனைவிக்காக அன்பு நண்பர் முத்தநேரியை சேர்ந்த ஆசிரியர் பிறந்தகை செல்வ கணேஷ் அவர்கள் ரூபாய் 100 கௌரவப்படுத்திருக்கிறார்கள். அன்பு செல்வ கணபதி ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு தாழ்ந்த வணக்கங்கள், நன்றி. வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வண்ணமயமான வாழ்க்கைக்கு காரணமாகக்கூடியவர்களை இதோ அவருடைய பெருமையை பாடுவோம். கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட ஊழல், அந்த ஊழல் மட்டுமல்லாத குடும்பத்திற்காக அவர் எழுதிய கடிதாசி, அந்த கடிதம் எப்படி மனைவிக்கு சேரப்போகிறது, அதே குடும்ப உறவுகள் ஒரு கட்டிய கணவன் வெளிநாட்டில் இருந்து தன்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதினால் எப்படி இருக்கும் என்ற உண்மையான வாழ்க்கை தத்துவத்தை விளக்கக்கூடிய பாடலை கேட்ட அன்பு பிள்ளைகளுக்கு இதோ சமர்ப்பணம். கப்பலுக்கு போன மச்சான், கண்ணீரஞ்சாச மச்சான், எப்பத்தான் வருவேன் என்று எதிர்பார்க்கிறேன். நான் இரவும் பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன். கப்பலுக்கு போன மச்சான், கண்ணீரஞ்ச ஆசை மச்சான், கப்பலுக்கு போன மச்சான், கண்ணீரஞ்ச ஆசை மச்சான், எப்பத்தான் வருவேன் என்று எதிர்பார்க்கிறேன். நான் இரவும் பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன். கண்ணுக்குள்ள வாழ்பவளே, கண்ணுக்குள்ள ஆழ்பவளே, கண்ணுக்குள்ள வாழ்பவளே, கண்ணுக்குள்ள வாழ்பவளே, இன்சா அல்லாஹ் விரைவில் வருவேன். உன் இஷ்டம் போல கிடைத்ததெல்லாம் தருவேன் தருவேன் தருவேன். அக்கறைக்கு போனவனே அக்கறையும் போயிருச்சோ, அங்கு சொன்ன வார்த்தைகளில் அர்த்தங்களும் மாறிடுச்சோ. அக்கறைக்கு போனதுமே அர்த்தங்களும் மாறிடுச்சோ, அங்கு சொன்ன நேரங்களும் அர்த்தங்களும் மாறிடுச்சோ. சக்கரமில் கோபப்பட்டு கக்கரமும் ஓடிடுச்சோ, சக்கரமில் கோபப்பட்டு கக்கரமும் ஓடிடுச்சோ. சங்கதி தெரியவில்லை, மன்னன் மனம் மாறிடுச்சோ. ஏ மன்னன் மனம் மாறிடுச்சோ. கண்ணுக்குள்ள வாழ்பவரே, கல்லுக்குள்ள ஆழ்பவரே, இன்சா அல்லாஹ் விரைவில் வருவேன். உன் இஷ்டம் போல நினைத்ததெல்லாம் தருவேன். அன்னமே அடிக்கருமே அவள் என்னை மீறுதடி, அன்னமே அடிக்கருமே அவள் என்னை மீறுதடி, அன்னமே அடிக்கருமே அவள் என்னை மீறுதடி. என்ன கிணறு போல என்னம்மா ஊறுதடி, என்ன கிணறு போல என்னம்மா ஊறுதடி. உன்னை எங்கு விட்டு வந்து உன் மனசு வாடுதடி, எங்கு விட்டு வந்து உன் மனசு வாடுதடி. உன்னை எங்கு விட்டு வந்து உன் மனசு வாடுதடி. உண்மையே சொன்னாக்கா உசிருங்க வாடுதடி. ஏ உசிருங்கு வாடுதடி. கண்ணுக்கு போன மச்சான், கண்ணில் என்று ஆசை மச்சான், எப்பத்தான் வருவீங்க எதிர்பார்க்கிறேன். நான் இரவு மகள உணவு கேட்கிறேன். பாசத்தோடு கேட்டீங்க, நலமா சுகமானி பாசத்தோடு கேட்டீங்க. எனக்கு என்ன மாதமான பங்கமில்லை, எனக்கு என்ன மாதமான பங்கமில்லை.
ஆகவில்லை. கப்பலுக்கு போன வச்சா கையிறஞ்ச ஆசை வச்சா எப்பத்தான் வருது என்று எதிர்பார்க்கிறேன். நான் இரவு பகலும் பொழுது பொழுது கேட்கிறேன். கொஞ்சம் ஆரப்பொரு ரத்தினமே அப்பனுக்கு போன மச்சான் கண்ணீரங்காத மச்சான் வருது எதிர்பார்க்கிறேன். நான் இரவு மகளும் பொழுது பொழுது கேட்கிறேன். கண்ணுக்குள்ள வாழ்பவளே கண்ணுக்குள்ள ஆழ்பவளே இன்சா அல்லாஹ் வரிவில் வருவேன். நான் இஷ்டம் போல நினைத்ததெல்லாம் தருவேன். நான் இஷ்டம் போல நினைத்ததெல்லாம் தருவேன். உன் இஷ்டம் போல நினைத்ததெல்லாம் தருவேன். நன்றி 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 நன்றிப்பா. ஏன்னா தரக்கூடிய மாத்திரத்தை வாழ்க்கையுடைய தத்துவத்தை வாழ்க்கைக்காக இப்படிதான் கஷ்டப்படக்கூடிய சீழ்நிலைகளை கண்ணியமான முறையிலே இந்த கண்ணிற்காக அன்று காதலன் எழுதிவிட்டான் என்று சொன்னால் உலகத்துடைய வாழ்க்கை தத்துவம் இதுதானோ என்று பார்க்கலாம். பச்சை புல்வெளியில் படர்ந்து இருக்கக்கூடிய படித்துறைகள் எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கு தெரியும் என்று கண்ணங்கரு கவிக்குள்கள் கவி பாடிக்கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை அழகுமிக்க நந்தவனம். இது யாருக்கு சொந்த பலம் என்று இந்த வாழ்க்கை தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வாழ்க்கை தத்துவமே ஒரு மனிதனுடைய கணக்குக்குள்ளதான் இருக்குது. ஏன்னா நாம எல்லாம் படிக்கும் பொழுது பார்த்தோமே கூட்டல் பெருக்கல் கழித்தல் வகுத்தல் இதுதான் வாழ்க்கை. ஆக திருமணம் என்பது ஒரு கூட்டம் தான். திருமணம் என்பது கூட்டலம்மா, பிள்ளை பெறுவது என்பது பெருக்கலம்மா, மன வாழ்க்கை என்பது ஒரு வகுத்ததம்மா, மாறாய் பிரிவதென்பது கழித்ததம்மா, மன வாழ்க்கை என்பது ஒரு கழித்ததம்மா. அதை சொல்ல வந்த இன்று உனக்கம்மா. கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரம்மா, கட்டினது பொண்ணுக்கென்று உயிரம்மா. கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரம்மா, கட்டினவ பொண்ணுக்கென்றும் உயிரம்மா. கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரம்மா, கட்டினது பொண்ணுக்கென்றும் உயிரம்மா. அது புரிந்தாத்தான் பொண்ணு, அதை சொல்லுவதே நம்ம மண்ணு. அதை புரிந்தாத்தான் பொண்ணு, சொல்லுவதே நம்ம மண்ணு. கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிரம்மா, கட்டினது பொண்ணுக்கென்றும் உயிரம்மா. சொல்லுவதே
நம்ம மண்ணு அது புரிந்தாத்தான் உள்ளது அதை சொல்லுவதே நம்ம மண்ணு கல்யாணமாயிரங்காலத்து பகிரம்மா கட்டுனவே பொண்ணுக்கு என்ன உயிரம்மா நினைப்பது வாழையம்மா கட்டியாத்தா வருவது அவையம்மா ஏகம் சூழ்ந்து விட்டா அதிரவன் ஜொலிக்காது சந்தேகம் வந்து விட்டா வாழ்க்கையும் ஜொலிக்காது அக்கினிய சாட்சி வச்சு நடக்குது கல்யாணம் அக்கினிய பொண்ணு இருந்தா வாழ்க்கை என்னாகும் நீ இருந்தா குடும்பம் துணிக்குமா இத புரிஞ்சாத்தா பொண்ணு இத நம்புவதே நம்ம மண்ணு அதை புரிஞ்சாத்தான் அதை சொல்லுவதே நம்ம மண்ணு கல்யாணமாயிரங்காலத்து பகிரம்மா கட்டினவே பொண்ணு கெஞ்சும் உயிரம்மா கல்யாணமாயிரங்காலத்து ஐயரம்மா கட்டினவே பொண்ணுக்கு என்ன உயிரம்மா வாழ்க்கை தத்துவத்தை ஏற்படுத்தி விடக்கூடிய சூழ்நிலையில் அன்பு நண்பர்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய தம்பி சேதுராஜா அவர்களுடைய குடும்பத்துடைய சார்பாக ரூபாய் 301 அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். மலேசியாவை சேர்ந்த சேதுராஜா தம்பியுடைய குடும்பத்தார்களுக்கு என்னுடைய சிறந்த வணக்கங்கள், நன்றி. நடிகர் இந்த வணக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆட்பொழுதே அதோ ஒரு காவலன் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான். இவனுக்காகத்தான் உறவு உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொண்ட காலத்தினாலே இவனுக்காக நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை
நாடம்மா காதல் நெஞ்சங்களை கசக்கி பிடிப்பதில் இனிமை காணுவது விதியம்மா உள்ளதை ரத்த வெள்ளத்தில் துவைத்து சிதைப்பது சதையம்மா உடல்களை அடிக்கிற ஊருக்கு வாழ்ந்த பாரம்மா உள்ளத்தை பிரிக்கிற பாரம் வருது சொல்லம்மா நாடும் உண்மை நோயை ஆடி வந்த வீணை எறிகிறது விரல்கள் வேகிறது நானும் வீட்டுகிறேன் வாராயோ புயல் வலிக்கிறது கடலும் கொதிக்கிறது படகை செலுத்துகிறேன் வாராயோ என்னை இழந்த பின்னும் எரிய தொடுகையிலும் தீபம் போல மறைகிறது என்னை இழந்த பின்னும் உன்னை காக்கையிலும் எதையாவது அழைக்கிறது வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வது முழுமை என்பே சாவது ஒரு முறை உனக்கென சாவதே பெருமை என்பே நாளும் உண்மை நாடுவை நாடி வந்த பாவை தேடி வந்த வேலை இடம் செய்த லீலை தேடி வந்த வேலை செய்த லீலை திலகுகள் ஒளிந்ததடி நினைந்ததடி உயிரே ஒற்றுமையோடு பாடிக்கொண்டிருக்கிறார் அதுவும் காவலர் அங்குக்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார் எம்பெருமான் சிந்தனையில் கொண்டிருந்த மங்கையில்கள் கொண்டிருந்த மங்கையில் வருகிறான் காவலன் சந்திக்கிறான் ஊரை விட்டு ஊரை வந்து காதகீரை பண்ணாதீங்க கேள்வி கட்டி போடுவீங்க நம்ம வளர்ப்பு என்னாவீங்க வீடு உங்கள் அட இத்தனை பேர் இப்ப உங்கள் நம்பி ஒரு வீட்டு ஒரு எப்போது நீங்க தப்பாக என்ன வேண்டாம் என்னால கெட்டு போவேன என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் போனது நடக்கலையா இன்றைய மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போடலையா இல்லை 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 மகிழாதரை வெற்றி உண்டு இல்லை 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 மகிழாதரை வெற்றி தான் அகத்தில் இந்த
ஜகத்தில்